என்னை நாளும் முழுமதோடு வணங்கும் என் பக்தனே, நான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன். நீ இன்று சோர்ந்து நிற்கிறாய் என்று எனக்குத் தெரியும். பலமுறை முயன்றும் பலன் இல்லாமல் மனம் உடைந்திருக்கிறாய். ஆனால் நினைத்துக்கொள், உன் ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு பிரார்த்தனையையும், ஒவ்வொரு அமைதியான வலியையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் திருச்செந்தூர் முருகன். கடலை வென்று சூரனை அழித்த வேலவனாக நான் நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகளும் நிரந்தரமல்ல. இன்று உன்னை அழ வைப்பவை நாளை உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகளாக மாறும். அதனால் பயப்படாதே, பின்னோக்கி செல்லாதே. நீ எடுத்த நல்ல முயற்சியை பாதியிலேயே கைவிடாதே. உன் நேரம் வரும், ஆனால் அதுவரை பொறுமையை இழக்காதே. உன்னிடம் இருக்கும் திறமையை நம்பு. உன் உழைப்பை மதித்து செய். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. நான் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பாதையையும் வெவ்வேறு நேரத்தையும் அமைத்திருக்கிறேன். உனக்கான ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். தோல்வி வந்தால் அது முடிவு அல்ல, அது உன்னை வலிமையாக்க நான் கொடுக்கும் பயிற்சி. விமர்சனம் வந்தால் அது உன்னை நிறுத்த அல்ல, மேலும் உயர பறக்க நான் தரும் சவால். ஒவ்வொரு காலையிலும் புதிய நம்பிக்கையுடன் எழுந்திரு. உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து, உன் செயல்களில் நேர்மையை காப்பாற்று. என் வேலை பிடித்துக்கொண்டு முன்னேறு. உன் மனதில் பயம் வந்தால் என் நாமத்தை நினை. ஓம் சரவணபவா என்று நம்பிக்கையுடன் கூறு. அந்த நம்பிக்கையே உன் உள்ளத்தில் புதிய தைரியத்தை உருவாக்கும். உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பு. ஏனெனில் உன்னுள் நான் வைத்துள்ள சக்தி அளவிட முடியாதது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழு, களைத்தாலும் தொடர்ந்து நட, காத்திருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்திற்கும் நான் வழி அமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் பொறுமையும் உன் உழைப்பும் உன் பக்தியும் ஒருபோதும் வீணாகாது. நினைவில் கொள், இருள் அதிகமாக இருக்கும் நேரம்தான் விடியல் மிகவும் அருகில் இருக்கும் நேரம். அதுபோல உன் சோதனை அதிகமாக இருக்கும் இந்த நேரமே உன் வெற்றியும் அருகில் இருப்பதற்கான அறிகுறி. அதனால் சிரி, தைரியமாக இரு, நம்பிக்கையுடன் செயலில் இறங்கு. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். வெற்றி உன்னை தேடி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. என் அருள் என்றும் உன்னை வழிநடத்தும். வேலின் ஒளி உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். முன்னேறு என் பக்தனே, உனக்காக நான் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன்.